Hi all, welcome to Beyond Boundaries Cricket. Thank you so much for all the support. We are இப்போ இந்த ஐபிஎல் ஆக்ஷனோட ரிவ்யூ ஒவ்வொரு டீமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் வந்து அவங்க கப்பு இது வரைக்கும் அடிக்கல. பட் ஆனால் எவ்ரி லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்டாக தேர் கம்மிங் டு பிளே ஆஃப்ஸ். மேபி 1 or 2 years மிஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அதர்வைஸ் தேவ் பின் கம்மிங் டு பிளே ஆஃப்ஸ். ஸோ அப்படி வந்து பார்த்துடலாம். ஆக்ஷனில் வந்து தே ஹேட் குவைட் அ ஃபியூ ரிலீசஸ். நிறைய ஓரளவுக்கு வெரி குட் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி. பட் ஆனால் ஆக்ஷன் பைஸ்ன்னு பார்த்தோன்னா யுத்வீர் சாரக், அமன் ராவ், ரவி சிங், ரவி பிஷ்னாய், யஸ்ராஜ் புஞ்சா, விக்னேஷ் புத்தூர், சுஷாந்த் மிஸ்ரா, பிரிஜேஷ் சர்மா, ஆடம் மில்னே அண்ட் குல்தீப் சேன். ஸோ இவங்கெல்லாம் ஆக்ஷன் பைஸ். அண்ட் குவைட் அ ஃபியூ பிளேயர்ஸ் ரிலீஸ்ட் அஸ் வெல். அப்படி இது பார்க்கும்போது அண்ட் சம் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ரீடைன்டு. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து குவைட் அ ஃபியூ பிளேயர்ஸ் ரீடைன்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து வி கேன் ஸ்டார்ட் த ரிவ்யூ. அவங்களோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ பாலகிருஷ்ணன் சொல்லு, எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ், வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட் இட்? ஐ திங்க் தே ஹவ் பிக் டீசென்ட்லி. அதாவது ஃபைன், என்ன சொல்லுது, அவங்களுக்கு இருந்த பர்ஸ் வேல்யூவில் அண்ட் அவங்க யார் யார் டார்கெட் பண்ணும் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ். ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒரு டீம் வந்து டொமஸ்டிக் டேலண்ட்ஸை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து நம்ம த்ரூ த இயர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கோம். ஆஃப்டர் மும்பை, ராஜஸ்தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக டொமஸ்டிக் பிளேயர்ஸை, அன்கேப்டு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பிரேவாக இது பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரே பார்த்தோம், வைபவ் சூரியவன்ஷி மேலே இது பண்ணது. இன்னைக்கு வந்து அவர் சென்சேஷனல் அவர். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அவங்களோட அமன் ராவ் பேட்டர் இஸ் அ ரைட் ஹேண்ட் ஸ்டைலிஷ் பேட்டர் ஃப்ரம் ஹைதராபாத்து. அதாவது என்னன்னா, இந்த பேட்டரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அட் த வில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பால் ஒன்லேருந்தே இவர் அடிக்க ஆரம்பிப்பார். இவரோட டைமிங் வந்து சூப்பர்வாக இருக்கும். அண்ட் பியூட்டிஃபுல் விரிஸ்ட் இவர்கிட்ட இருக்கிறது. ப்ளஸ் எக்ஸலண்ட் ஸ்ட்ரைட் பேட் பிளே இருக்குது. க்ளீன் ஸ்ட்ரைட் டிரைவ்ஸ் ஆடுவார், ஐ எல்போ இது பண்ணி, அண்ட் பேலன்ஸ் எட் பொசிஷன்ஸோட இருக்கும், which allows him to play later. So very strong against face bowlers. இந்த ஒரு மும்பை மேட்ச் ஸ்மாட்ல ஷார்துல் தாக்கூர் ஃபர்ஸ்ட் ஓவரே 24 ரன்ஸ் அடிச்சார் இவர். ஸோ அது ஸ்டார்டிங்லேயே இவர் அந்த மாதிரி இது பண்ணுறவர். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து டைம் ஜென்ரேட் பண்ணுவார். நல்ல கிளாஸியாக இருப்பார், ஸ்டைலிஷ் பிளேயர் இவர் ரொம்ப. அண்டு இந்த இதில் வந்து பார்த்தா மும்பையோட ஒரு 25-26 பால்ஸில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து கோவாவோட ஒரு 20 பால்ஸ் 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இஸ் அ ஓப்பனர். ஸோ ஒரு பேக்கப்பாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து வைபவ் ஜெய்ஸ்வால் இருக்கு. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இவரும் வந்து ஒரு பேக்கப் பிக்காக இவரை வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து விக்கெட் கீப்பர் ரவி சிங், ஒரு பேக்கப் ஃபார் ஜுரேலாக இருக்கட்டும், இல்லை ஃபெரேரா. அவங்க ஃபெரேரா இப்போ பவுலிங் போட்டனால, ஸோ ஜுரேல் தான் மெயின் பேக்கப் விக்கெட் கீப்பர். இவரும் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, லோயர் மிடில் ஆர்டரில் வந்துவார். நல்ல 6 ஹிட்டிங் கேபிலிட்டி, ஒரு பாக்கெட் டைனமிட் இது ஒரு ஸ்டைல் பிளேயரு. என்னன்னா இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு யூபி லீக்லையுமே வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு. கரண்ட் ஸ்மாட்டில் வந்து 173 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 218 ரன்ஸ் வித் 36 ஆவரேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பியூட்டி என்னன்னா, இந்த பிளேயர்கிட்ட வந்து சூப்பர் டைமிங் இவர், அண்ட் ஆல்ரவுண்ட் ஷார்ட்ஸ் ரேஞ்ச் வச்சிருக்காரு ரவி சிங்கை பொறுத்த வரையும். தென் வில் கம் டு இவர் பிரிஜேஷ் சர்மா, ஃபேஸ் பவுலர், ரைட் ஆர்ம் ஃபேஸ் பவுலர். இவர் ஸ்டோரி வந்து ரொம்ப இதுதான் ஐபிஎல். அதாவது இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸு, ஒரு ஒரு என்ன சொல்லுது, அவங்க அப்பா வந்து ஒரு லேபரர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். இவர் ஆக்சுவலாக பேசிக்லி ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பட் பெங்கால் T20 ஆடினார். பெங்கால் போய் இது பண்ணார் கல்கட்டாவில் போய். ஸோ இவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நல்லா யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு, லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் அவர் இது பண்ணுறாரு, ஃபேஸ் வேரியேஷன்ஸ் கொண்டு வர்றாரு. வெரி குட் இன்
டெத் பவுலிங் நல்லா பண்ணுவார். இவரை பொறுத்தவரை பிரிஜேஷ் சர்மா பெங்கால் லீக்ல வந்து ஒரு 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்டு நம்ம இவரை பற்றி பேசியிருக்கோம், சுஷாந்த் மிஸ்ரா வந்து ஸ்மார்ட் அப்பவே சொல்லியிருந்தோம் இவர் கண்டிப்பாக சூப்பராக போவாருன்னு. பட் ஐ திங்க் என்னை தெரிஞ்சு 90 lakhs வந்து ஒரு ஸ்டீல் தான் என்னை பொறுத்தவரைக்கும் சுஷாந்த் மிஸ்ரா. இந்த ஃபைனல் ஸ்மார்ட் ஆஃப்டர் 2024 ஒரு அண்டர் 19 சென்சேஷனல் ஜிடியும் மும்பையும் போட்டி போட்டுக்கிட்டாங்க. ஜிடி வாங்கிட்டாங்க அவரை. அஹமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் 3 for எடுத்து ஸ்டார்ட் பண்ணாரு. அங்கேருந்து இப்போ ஃபைனல்லையும் 3 for 27 13 runs டிஃபெண்ட் பண்ணாரு ஃபைனலில். ஓகே, ஸோ இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர், 22 விக்கெட்ஸ். இவரும் அசோக் சர்மாவும் இது ஆல்ரெடி நம்ம இவரை பற்றி சொல்லியிருக்கோம். இஸ் எ வெரி குட் இன் டெத் பவுலர், இட்டு த டெக் ஸ்பெஷலிஸ்ட்டு. நல்ல ஷார்ப் யாக்கர் போடுவார் அண்ட் ஷார்ப் பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணுவார். ஹெவி லைன்ஸாக யூஸ் பண்ணுவார், ஆட் லெங்ஸ் இது பண்ணுவார். அவரோட யாக்கர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது 140+ போடுறதுனால ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரைட் ஹேண்டருக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவரோட அந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணுறது. அண்ட் வெரி குட் ஃபீல்டர் ஆல்சோ, நல்ல அத்லட்டிக் ஃபீல்டர் இதை பொறுத்த வரையும். யூஸ்ஃபுல், ஈ கேன் ஆல்சோ லோயர் ஆர்டரில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஜஸ்ட் கை சுற்ற முடியும், அந்த அளவுக்கு இது இருக்கிறது. தென் யஷ்ராஜ் புஞ்சா, இவரே வந்து நம்ம லெக் ஸ்பின் ஃப்ரம் கர்நாடகா. மகாராஜா ட்ரோஃபியில் இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். நம்ம சொல்லியிருந்தோம், இவரை பற்றியும் சொல்லியிருந்தோம். ஏன்னா இவர் டால் 6.7. ஐயான் பிஷப்பே வந்து இவரை பார்த்து ப்ரைஸ் பண்ணியிருந்தார் அப்போ 6.7. ஸோ நீ சொல்லு இவங்களை பற்றி, நீ உன்னோட தாட்ஸ் சொல்லு. யஷ்ராஜ் புஞ்சா பிகாஸ் அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸும் வந்து தே ஆர் குவைட் பிக் நேம்ஸ் சில பேரெல்லாம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக வந்து இவங்க தே ஹேட் டு கெட் ஆல் இண்டியன் டேலண்ட்ஸு. அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண அதாவது தே கெப்ட் ஆல் த ஃபாரினர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன். அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும்தான் வந்து சாரி அவங்க அசராங்கா தீக்ஷனாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ஹேட் ஒன்லி ஒன் ஸ்பாட் ஃபார் அ ஃபாரின் பிளேயர் டு பை இந்த ஆப்ஷனில். ஸோ அதுக்கு தான் அவங்க ஆடம் மில்னே போயிருக்காங்க. பட் ஆனால் ரிமைனிங் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அதில் அண்ட் தே ரிலீஸ் த ஸ்பின்னர்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக ரவி பிஷ்னாய் வந்து தேவைப்பட்டது. ஸோ அந்த 2 ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால ரவி பிஷ்னாய் தே ஹேட் டு கெட் அ ஸ்பின்னர். அது தவிர விக்னேஷ் புத்தூரும் இருக்காரு. ஸோ சைனாமேன் விக்னேஷ் புத்தூரும் இருக்காரு. அண்ட் யஷ்ராஜ் புஞ்சாவும் இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஸோ அதனால பேக்கப் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜடேஜா அவங்க இப்ப டெத் பவுலிங்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட இதுல சுஷாந்த் மிஸ்ராவும் பெர்ஃபெக்ட் டெட்லி யாக்கர்ஸ் இது பண்ற போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் அதை பொறுத்தவரையும் நல்ல டெம்பரமெண்ட் உண்டு. அட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சுஷாந்த் மிஸ்ராட்ட நான் பார்த்தது என்னன்னா டெம்பரமெண்ட் அண்டு நல்லா பேட்டர்ஸோட என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு நல்லா அதுக்கேற்ற மாதிரி இதுவும் பண்ணுறாரு, வேரியேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் மோஸ்ட் இம்ப்ரூவ்டு நவ் சுஷாந்த் மிஸ்ரா ஃப்ரம் அண்டர் 19 டேஸ்லேருந்து இப்பயுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. குல்தீப் சென்னும் இப்போ ரீசெண்ட் ரஞ்சி ட்ரோஃபியில் 145+ கிளிக் பண்ணுவார். வி நோ இட்டு த டெக் பவுலர் இவரும். ஸோ சங்ககுமார் ஏற்கனவே இவர் ராஜஸ்தான்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா ஸ்டெம்பை பறக்க விட்டுருக்காரு நல்லா. அதனால வந்து தே லைக் ஹிம். ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஆல்ரெடி இருந்தவர் தான் இவரும். அண்ட் இப்போ இந்த பிளேயர் ஒருத்தர் யுத்வீர் சிங் சாரக், அவரும் நல்ல ஒரு ஐ ஃபேஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவங்க தான் நல்லா ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கும் அவர்கிட்ட. ஹெவி லெங்க் பவுலிங் இது பண்ணுவார் நல்லா அவரோட இது பொறுத்த வரையும். ஐ மீன் ஆக்ஷன்ல அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஐ ஃபெல்ட் அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் எஸ்பெஷலி சஞ்சு சாம்சன் விட்டுரு. சஞ்சு சாம்சன் எனிவே ஹி வாஸ் கோயிங் டு கோ பிகாஸ் அவருக்கும் ஹி ஹட் மேட் அ டிசிஷன் ஹிம்செல்ஃப். பட் ஆனால் அவர் நிதிஷ் ராணாவை மட்டும் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த ஒரு இப்போ அந்த பொசிஷனுக்கு வர்றது வந்து மோஸ்ட்லி டானவன் ஃபெரேராவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அந்த ஒரு ஒன் டவுன் பொசிஷன் ஆடுறதுக்கு. ஸோ பட் ஆனால் அந்த நிதிஷ் ராணாவோட, பிகாஸ் நிதிஷ் ராணாக்கு அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பு அண்ட் ஸ்வீப்பு சூப்பராக ஆடுவார் நிதிஷ் ராணா.
ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து ஐ ஃபெல்ட் தே நிதிஷ் ராணாவை ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஆனால் இப்போ அந்த பொசிஷனுக்கு தே டோன்ட் ஹாவ் ஒரு லைக் ஃபார் லைக் தே டோன்ட் ஹாவ் அன் இந்தியன் பிளேயர் டு ரீப்ளேஸ். ஸோ சி அதனால தான் இப்ப ஐ ஃபெல்ட். அவங்க இல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப அவங்களோட இதுல வந்து பார்த்தா ஓப்பனிங்ல ஜெய்ஸ்வால் வைபவ் காம்போ வில் பி தேர். ஓப்பனிங் இதை பொறுத்தவரையும் ஃபிக்ஸ்டு. நம்பர் 3 ரியான் பராக் வில் கம். ஐ திங்க் அவங்க வந்து த்ரூவ் ஜுரல் நம்பர் 4 யூஸ் பண்ணிக்கலாம். சாம் கரன் கூட இஃப் இஃப் ரெக்வயர்ட் சாம் கரனையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த நம்பர் 4. ஏன்னா பேட்டிங் அவர் நல்லா தான் இது பண்ணிட்டு இருக்காரு. தேவைப்பட்ட சாம் கரனையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபாரின் ஆப்ஷன். இல்லைனா பவுலிங் பவுலிங் டபுள் டியூட்டி இருக்கிறதுனால சாம் கரன் சொல்கிறேன். இல்லைனா சிம்ரன் இட்மயர் கூட போகலாம். அவங்க டொனோவன் ஃபெரேரா வந்து இஸ் இன் கரண்ட்லி இஸ் டூயிங் வெல். அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா லீகாக இருக்கட்டும் ரீசெண்டாகவும் அவரோட இஃப் ஈ செட் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் தேவை அவங்களுக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இட்மேயரோட ஃபெயிலியர் தான் அவங்களுக்கு பெரிய ட்ராபேக். ஏன் அவங்க வந்து இந்த பிளேயர்ஸ் போனாங்களா? டொனோவன் ஃபெரேராவை ட்ரேட் பண்ணி எடுத்ததுக்கு மெயின் காரணம் நிதிஷ் ராணா ஃபினிஷ் பண்ண மாட்டார். ஐடியல் இன் நம்பர் 3 அந்த கிடையாது. அதான் ஒன் டவுன் சொன்னேன். அதுதான் ஒன் டவுன். இப்போ அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்கு தான் பராக் வந்துடும். கரெக்ட்பா. அதான் ரியான் பராக் உள்ள வந்துருவார், மேலே வந்துருவாரு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா வந்து எங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. அவங்களுக்கு ஃபினிஷர் தான் தேவை, ஸ்ட்ராங் ஃபினிஷர் தான் தேவை. ஸோ அதனால தான் வந்து டொனோவன் ஃபெரேரா போனாங்க. இப்ப கூட இல்ல. இப்ப இட்மயர் ஓகே, இட்மயர் போன வருஷம் தான் இருந்தாரு. ஜடேஜா இஸ் தேர். அந்த அந்த ஒரு தே ஹேவ் ஒன் பிளேயர், அந்த ஒரு ஃபினிஷர் இருக்காங்க. ஜடேஜா இஸ் தேர். ஜடேஜா, அதை தவிர த்ரூ ஜுரல். ஆமா, பராக் வந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறாரு. ஸோ ஐ திங்க் அந்த அந்த ஒரு விதத்துல தான் நான் சொன்னேன். ஆனா அந்த 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தராவது அவங்க ரீட்டைன் பண்ணிருக்கலாம். அசராங்காவை ஐ ஃபெல்ட் எதுக்கு வந்து அசராங்காவை விட்டாங்கன்னு தெரியல. அசராங்கா ஆல்சோ கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணிக்கிறாங்க. இல்ல அவங்க வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு பவுலிங்க்கு. ஓகே, ஸோ அவர் கண்டிப்பா பிளேயிங் அவர் ஆட ஷோரா ஆடுவார் அங்க ஃபாரின் இதுல சொல்றேன். ஸோ நாண்ட்ரே பர்கர் இருக்காரு, அவரையும் ஆட வைப்பாங்க. ஓகே, இப்போ நாண்ட்ரே பர்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவன் என்ன இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் குவேனா மப்பாக்கா இருக்காரு. ப்ளஸ் மில்னே கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னு. பிரிட்டோரியஸ் அந்த அவர் இருக்காரு. தென் பேட்டிங் அதுக்காக தான் அவங்க வலு சேர்த்துருக்காங்க. டொனோவன் ஃபெரேராவும் ஆடுவாங்க, இன்னொரு பேட்டர் சாம் கரனும் ஆடுவாங்க. ஃபாரினர்ஸ் யாரு? சாம் கரன், ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2, தென் வந்து டொனோவன் ஃபெரேரா 3, ஷிம்ரன் இட்மயர் 4. அப்போ பர்கர் ஆட மாட்டேன். அப்போ ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். இம்பாக்ட் பிளேயர்ல சந்தீப் சர்மா நான் போடுறேன். இப்போ சந்தீப் சர்மாவை விட்டுட்டா நீ பிளேயிங் 11ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பண்ணும். ஏன்னா நான் 2 ஸ்பின்னர் எடுத்திருக்கேன், விக்னேஷ் புத்தூர், ரவி பிஷ்னாய். அண்ட் 2 பேருமே நல்ல ஸ்பின்னர்ஸ், இந்தியன் ஸ்பின்னர்ஸ். இதை தவிர பர்கர் நான் எடுத்திருக்கேன், ஆர்ச்சர் எடுத்திருக்கேன், அண்ட் சந்தீப் சர்மா இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஐ ஹவ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர். இதை தவிர ஜடேஜா, இதை தவிர விட்டா டொனோவன் ஃபெரேரா. ஸோ என்னோட 4 ஃபாரினர்ஸ் வந்து டொனோவன் ஃபெரேரா, ஷிம்ரான் இட்மயர், ஆர்ச்சர், பர்கர். நான் சாம் கரன் எடுக்கல. எனக்கு சாம் கரன் மேல வந்து எனக்கு இது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அவர் ஒரு லாஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போது ஆடிச்சாரு, சிஎஸ்கேல வரும்போது இது பண்ணாரு. அண்ட் இங்கிலாந்துக்கும் இப்போ வந்து பெருசா எதுவும் பர்ஃபார்ம் பண்றது இல்லை. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் சாம் கரன் வில் ஸ்டார்டிங் த பிளேயிங் 12. ஸோ டொனோவன் ஃபெரேரா, ஹெட்மயர், ஆர்ச்சர், பர்கர். பிகாஸ் யூ கெட் தட் ஆங்கிள். ஆர்ச்சர் அண்ட் பர்கர் கிட்ட யூ கெட் தட் லெஃப்ட் ரைட் ஆங்கிள். And Vignesh Puttur, Bishnoi. ஓகே, ஐ அக்ரி. 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஓகே. சாம் கரன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் லைக் எனக்கு தெரிஞ்சு அவங்க சாம் கரன் போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லைன்னா கூட தே ஹேவ் வெரி குட் ஆப்ஷன். 2 ஃபேஸ் பவுலர் போயிட்டு நாண்ட்ரே பர்கரும், ஜோஃப்ரா ஆர்ச்சரு, டொனோவன் ஃபெரேரா, ஷிம்ரன் இட்மயர் சொன்னியா, இந்த 4 பேர். ஓகே, ஸோ இந்த 4 பிளேயர் இட்மயருக்கு வந்து பெரிய ஃபெயிலியர். அது ஒரு இது இட்மயருக்கு வந்து போன சீசன். அதனால தான் நான் வந்து இட்மயர் இது வந்து சாம் கரன் இல்ல மற்ற சுபம் தூபே வேற இருக்காருல்ல, அவங்களுக்கு பேட்டிங்க்கு சுபம் தூபேவும் இருக்காரு. ஸோ அவங்கள வச்சும் அவங்க பேக்கப் பண்ணிக்க முடியும்.
இல்லை இந்த யங் டேலண்ட்ஸ்லேருந்தும் பிக்கப் பண்ண முடியும். ரவி சிங்கா இருக்கட்டும். பட் இட்ஸ் அன்டெஸ்டட் தான் இவங்கெல்லாம். அமன் ராவும் அட் த ஸ்டார்ட்லேருந்தும் கொண்டு போக முடியும். ஈவன் அவங்க வந்து நீ சொன்னிய நம்பர் 3 கூட கொண்டு வரலாம் அந்த பிளேயரை கூட. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அமன் ராவு கூட ஃபிட் பண்ணி ரியான் பராக், தென் இப்போ ஃபாரின் வேணா த்ருவ் ஜுரல், ஓகே, நம்பர் 5, டோனோவன் ஃபெரேரா நம்பர் 6, ஜடேஜா 7, ஆர்ச்சர் ஆல்சோ கேப்பபிள் பேட்டர் 8. ஸோ ரவி பிஷ்னாய், நாண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, சுஷாந்த் மிஸ்ரா இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பின் தேவைப்படனாலும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக கூட வேற எது பண்ண போகலாம். ஸோ அவங்க ஐ திங்க் தே கவர்ட் திஸ். தே ஐ திங்க் அவங்க வந்து டொமஸ்டிக் பிளேயரை நம்பி தான் போவாங்க. டொமஸ்டிக் பிளேயர் ஆமா ஆமா பிகாஸ் அவங்களோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அதர் தென் அந்த இப்போ ஆக்சுவலி ரியன் பராக்கே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவர் இஸ் அ கேப்டன் அஸ் வெல். த்ருவ் ஜுரேலுக்கு மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜெய்ஸ்வால் இஸ் தேர். ஸோ தே ஆர் ஒரு டாப் ஆர்டர். அந்த ரெண்டு ஓப்பனர்ஸ் மேலே தே ஆர் ஹெவிலி டிபெண்ட். அண்ட் அது அது அப்படிதான் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேளு, நான் ஒரு இது ஆர்ச்சரோட அவைலபிலிட்டி வேற இருக்கு. அவைலபிலிட்டி அவன் பிகாஸ் அந்த டைம் கரெக்டாக மேல வந்து எப்படின்னு தெரியல. ஆர்ச்சர் 100% ஃபுல்லாக ஆடுவாரா, அது ஒரு இதாக இருக்கு. அண்டு இந்த ஆஷஸ்க்கு அப்புறம் வேற அது வேற இருக்கு. ஸோ இன்கேஸ் ஆர்ச்சருக்கு ஏதாவது வந்து இஸ் நாட் அவைலபிள் ஃபார் 100% ஆஃப் தி ஐபிஎல்ல, தென் இட் புட்ஸ் மோர் காம்ப்ளிகேஷன். பட் மில்னே இருக்காரு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ஃபாரினர்ஸ் அவன் 2 பேக்கப் ப்ராப்பராக வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்திரேலியன் பிரிட்டோரியஸ், மொபாகா, மில்னே அதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ சரி, அவங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங்கில் இப்போ வந்து நாண்ட்ரே பர்க் இல்லைன்னா கூட சுஷாந்த் மிஸ்ரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே, கவர் பண்ணிக்க முடியும். துஷார் தேஷ்பாண்டே இஸ் தேர், சுஷாந்த் மிஸ்ரா இருக்காரு, குல்தீப் சின்னும் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ரவி பிஷ்னாய் வந்து ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு இதுனா மேட்ச் வந்து ராஜஸ்தான்ல நடக்க போவான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப அங்க இவரு ஐபிஎல் சேர்மன் எலெக்ஷன் நடத்தினாதான் அங்க வந்து ஆமா, இல்லனா வந்து அவங்க பூனேக்கு போக சான்சஸ் இருக்கு. இந்த இது அதான் சொல்லியிருந்தாரு அருண் தூமல். அவர் சொல்லியிருந்தாரு ஐபிஎல் பிரசிடென்ட்டோ சேர்மனோ வாட் எவர் இஸ் ரோல். அவர் சொல்லியிருந்தாரு ராஜஸ்தான்ல புது இப்போ வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணும் லைக் டீம் வேற எது வந்து எலெக்ஷன் ஃபேர் எலெக்ஷன் இருந்தால் தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைனா சான்சஸ் ஆர் தேட் டு ஷிஃப்ட் இன் பூனே. ஸோ ஐ மீன் ஓவரால் ஸ்குவாட் இஸ் தேர் வெல் கவர்ட். பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி எந்த மாதிரி காம்பினேஷன் போவாங்க, எப்படி இது இருக்குன்னு. ஸோ ஆமாம், பட் த ரிலீசஸ் வந்து தே ஹேட் வந்து ஒரு கப்புள் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் நிதிஷ் ராணா வந்து தே ஹேவ் ரிலீஸ்ட். அண்ட் அந்த 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் இவன் ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஃபரூக்கி அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபரூக்கி நல்லா பண்ணல இவங்க. ஃபரூக்கி வந்து சரியா பண்ணல இவங்களுக்கு. அதுதான் இவங்க கிட்ட, அதனால தான் அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியல ஃபரூக்கியை பொறுத்த வரையும். ஃபரூக்கிக்கு வந்து 2 ஃபேஸ்டு விக்கெட்டாக இருந்தால் மட்டும்தான் இல் பி சூப்பராக இருப்பார், டெட்லியாக இருப்பார். ஃப்ளாட் விக்கெட்ஸில் செட்டே ஆகாது அவரை பொறுத்த வரையும். ஐ திங்க் வந்து இவங்க வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தே மோர் ரிலேஸ் ஆன் இந்த அன்டேப்டு லோக்கல் டேலண்ட்ஸ் நம்பி தான் அவங்களோட இது இருக்குது. ஒரு ஏன்னா அவங்க இன்னொன்னு அவங்க ஆக்ஷனுக்குள்ள போகும்போது அரௌண்ட் 16 crores வச்சு தானே போனாங்க. அண்ட் தே ஹேட் குவைட் அ ஃபியூ பிளேயர்ஸ் டு பிக். ஆக்சுவலி அவங்களுக்கு வேலை நிறைய இருந்தது ஆக்ஷன்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஹேவ் சோசன் கரெக்டா அந்த ஒரு பிளேயர்ஸ் தட் தே கேன் கோ ஃபார். பிகாஸ் பெரிய நேம்ஸ்க்கு தே கேன் நாட் கோ வித் 16 crores. ஸோ கரெக்டா அந்த ஒரு பிளேயர், பிகெஸ்ட் பிளேயர் ரவி பிஷ்னாய் 7 crore அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ பிகாஸ் அதுதான் அவங்களோட பிகெஸ்ட். விட்டுட்டாங்க, இல்லைன்னா இவங்களுக்கு கிடைச்சிருச்சு ராஜஸ்தானுக்கு அந்த டைம்ல. ஆமா, ஸோ அந்த ஒரு இதுதான். ஸோ தே ஹேட் குவைட் ஒரு ஒர்க் இருந்தது பண்றதுக்கு. அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பர்ஸை போத்து அது வாட் எவர் பிளேயர்ஸ் தே குட் அட்ராக்ட் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் சி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து வில் ரேட்டிங் கொடுத்துடலாமா? ஸோ நான் வந்து
7.2 கொடுப்பேன். 7.2 ஓகே. நான் ஒரு 7.4 கொடுப்பேன். சரி 7.5 இருக்கட்டும். ஸோ ஆமாம், தீஸ் ஆர் அவர் தாட்ஸ். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து யூ கீப் ப்ளீஸ் கமெண்ட், ப்ளீஸ் ஆக்ஷன் பைஸை பற்றி வந்து த யங் அன்கேப் பிளேயர்ஸ், இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஹவு யூ திங்க் தே ஆர் கோயிங் டு பி யூஸ்ட் அண்ட் அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமான்னு. அண்ட் ப்ளீஸ் புட் யோர் பிளேயிங் 12 இன் தி கமெண்ட் செக்ஷன் as well. So thank you so much. Please keep following our videos. Please like, share and subscribe to Beyond Boundaries Cricket. We'll come back again with another review of another IPL team. Thank you so much. Thank you.